வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. தென்காசியைச் சேர்ந்த காந்தி குமார் முருகேசன் ஐயா அவர்கள் தனது ஜோதிட கருத்துக்களை நமக்காக வாரி வழங்க உள்ளார். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனை தியானித்து கொண்டு இங்கே கூடியிருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களையும் வணங்கி இந்த வாய்ப்பினை எமக்கு தந்த திருப்பூர் திரு வையாபுரி ஐயா அவர்களையும் மனதார வாழ்த்தி கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். எனக்கு பெரிய அளவில் பேசி பழக்கம் கிடையாது, மேடையில் பேசி பழக்கம் கிடையாது. என்னுடைய கிளைண்ட்ஸ்கிட்ட நான் எவ்வளோ தூரம் ரொம்ப ஃப்ரீயாக பேசுவேன். ஆனால் ஒரு மாநாடு அல்லது ஒரு கருத்தரங்கம் இப்படி இருக்கக்கூடிய இடங்களில் எனக்கு இது ரெண்டாவது பேச்சு தான். ஒரே ஒரு மேடையில் போன தடவை பரமத்தி வேலூரில் பேசியிருக்கிறேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பரணி ஜோதிட இதில் பேசியிருக்கிறேன். இது ரெண்டாவது பேச்சு தான். அதனால் கொஞ்சம் நார்மலாக ரொம்ப நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சகோதர சகோதரி மாதிரியான ஒரு அமைப்பில் தான் பேசுவேன். மேபி மேடையில் பேசி பழக்கம் இல்லாததுனால ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் இருந்தால் கூட அதை பெருசாக எடுத்துக்கிடாதுங்க. பட் என்னுடைய அனுபவங்களை நாங்கள் பேச போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரியே நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னு. சரி, இப்போது நான் முதல்ல என்னுடைய குருநாதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை வசந்தன் ஐயா. நெல்லை வசந்தன் ஐயா தான் எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு தீட்சை கொடுத்தது. ஜோதிடத்தில் நீ பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொல்லி வாழ்த்தியது கற்பகநாச்சியார் ஆலயம். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் இருக்குது. இதுதான் எங்கள் சொந்த ஊர். அவர் ஐயா வரக்கூடிய நேரம்லாம் நான் அவரை சந்திச்சிருக்கிறேன். அவரை கூப்பிட போவோம், அவருக்கு ஏதாவது தங்குறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். அவருக்கு இந்த மாதிரியான, அதாவது அவர் வந்துட்டு போகிறதுக்கு உண்டான எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்வோம். சில ஹோமம்லாம் நடக்கும், சண்டி ஹோமம், அந்த மாதிரியான சில விஷயங்கள் அந்த ஆலயத்தில் ரொம்ப. அது குடவரை கோவில், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில். அங்கே நடக்கக்கூடிய சண்டி ஹோமத்துக்கெல்லாம் ஐயா வருவாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்லாம் வருவாங்க. இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் நாங்கள் எப்போவுமே அவர் கூட இருப்போம். இன்றைக்கி வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஜாதகம் 40 ஜாதகம் பார்த்துருவார். ஹோமம் நடத்தினதுக்கு அப்புறமா ஒரு 40 பேர் 50 பேராக லைனில் இருப்பாங்க. எங்களுக்கு முக்கியமான நாட்கள் நான் 4 பேரை கூப்பிட்டு போவேன். என்னுடைய லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு குருநாதர் அவர் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வர்றாரு. தெரிஞ்சு தெரியாமலும் சில கொஞ்சம் வந்துடும். அப்போ மொத்தத்தில் இந்த மாதிரியான எனக்கு ஒரு தீட்சை கொடுத்தது நெல்லை வசந்தன் ஐயா. அதனால் அவர் இன்னைக்கு இல்லை. பட் எனக்கு ஏதாவது ஜோதிடத்தில் ஒரு பெரிய அளவில் டஃப்பான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அவரை நினச்சி தியானம் பண்ண கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா கண்டிப்பாக பதில் கிடச்சிருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கிடைக்கும். அப்போது ஒரு பலன் அது ரைட்டாக சொல்கிறேன் அப்படின்னாலும் அந்த பலன் எனக்கு சொந்தமானது இல்லை அப்படிங்கிற மனநிலை மொதல் விஷயம். நான் ஒரு பலன் நல்லா சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறது என் மைண்டில் ஏற்றவே மாட்டேன். அப்போ தப்பாக போனாலும் எப்படி ஏற்றுக்கிடுவேன்? நல்லதோ கெட்டதோ, கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி கீதையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு நான் பார்த்துக்கிறேன். நல்லது நடந்தால் மட்டும் நான் ஒருத்தனை ஆசீர்வாதம் பண்ணுறேன். நம்மளுடைய இதில் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், கிட்டத்தட்ட 16 பேருக்கு என்கிட்ட வந்தவங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லாதவங்க 16 பேர் வந்திருக்கிறாங்க இது வரைக்கும். 10 வருஷம் மருத்துவத்தால் தோற்று போய். அப்போ நான் சொல்லக்கூடியது முதல்ல என்னென்னா, நீங்கள் மருத்துவம் இதெல்லாம் விடுங்க, மருத்துவர்கள் கொடுத்த மாத்திரை மருந்துகளை குப்பையில் போட்டு விட்டு வாருங்கள். அப்படி தான் நான் சொல்லக்கூடியது. இது அகங்காரம் கிடையாது. இது என்ன அப்படின்னா என்னுடைய குரு மேலே இல்லைன்னா நான் பண்ண தெய்வத்தினுடைய உபாசனை மேலே எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. அது இது வரைக்கும் சக்ஸஸ் கொடுத்துருக்குன்னா நான் இவங்களுக்கு எதுக்கு 10 வருஷமாக மாத்திரை சாப்பிட்றீங்க, 10 வருஷமாக உங்களுக்கு பலன் கிடைக்கல, இன்னும் ஏன் அதை வச்சுக்கிட்டு இருக்கிற, குப்பையில் போட்டுட்டு வா அப்படின்னா கண்டிப்பாக நடந்திருக்கு இது வரைக்கும் 100%ங்க. சமீபத்தில் ஒரு இது சொல்கிறாங்கல்ல, ஜோதிடத்தில் ஒரு விதி வேறு ஒரு விதியை வெல்லும்ங்கிறது தான் விதி. ஒரு விதி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது அஸ்தங்கம் அப்படிங்கிறது பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்தங்கம் பாதிக்கும்னு சொல்கிறாங்க. அந்த இது இப்போ உதாரணமாக சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது, செவ்வாய் தனது வலிமை எல்லாமே இழந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ செவ்வாய் தசை எப்படி இருக்கும்? மோசமாக இருக்கும்.
அஸ்தங்கம் கெடுக்காது அப்படிங்கிறத இதே விதத்தில் வேற ஒரு விதத்தில் எப்படி சொல்லலாம்? இப்போ நீங்கள் ரிஷப ராசியில் பாதம் என்னதுங்க? கிருத்திகை 1 சாரி 2. இந்த 2ஆம் பாதத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ செவ்வாய் வந்து தன்னுடைய வலிமை எல்லாமே யார்கிட்ட கொடுத்துருக்குறாங்க? சூரியன்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ செவ்வாய் தசைங்கிறது கெட்டுப்போன திசையாக இருக்கும். கரெக்டாக கெட்டுப்போனா தன்னுடைய காரகத்துவங்களை தன்னுடைய ஆதிபத்தியங்களை இழந்திருக்கும் அப்படிங்கிறது விதி. சரி, இதே இதில் அந்த ரிஷபராசியில் உங்களுக்கு அந்த சூரியனுடைய நட்சத்திரங்கள் வருதுல்ல, எதெல்லாம் வரும்? அஸ்வதி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறதுல வந்து இந்த சூரியனும் செவ்வாயும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போவும் செவ்வாய் வந்து அஸ்தங்கமாயிருக்கு. ஆனால் அஸ்தங்கம் பெற்ற கிரகம் தன்னுடைய சாரம் பெற்ற ஒரு காரணத்தினால் இழந்த வலிமையை சூரியன் மீண்டும் செவ்வாய்க்கு தருவார். அப்போ செவ்வாய் தசை எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு அஸ்தங்கம் பெற்ற கிரகத்தினுடைய திசையில் திருமணம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த பலன் வந்து கெட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதே விதி அதே ஒரு 2 பாதம் 3 பாதம் தாண்டிடுச்சு அப்படின்னா விதி மாறுதா? அப்போ எந்த ஒரு விதியுமே இன்னொரு ஜோதிட விதி வெல்லும் அப்படிங்கிறதா இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஒரு விதி சொன்னாங்க அப்படின்னா நான் என்னுடைய குருநாதர் சொன்னாலுமே நான் ஏற்றுக்கிறதே கிடையாது. ஏகப்பட்ட கிட்டத்தட்ட எனக்கு பிடித்த ஒரு குருமார்களில் ஒரு ஆள் அப்படிங்கிறது திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா. அவர் மாதிரி ஒரு மேதை கிடையாது. ரைட்டு. இப்போ வாழக்கூடிய ஞானி அப்படின்னு சொல்லலாம். அந்த திருப்பூர் எனக்கு ரொம்ப அவ்வளோ பிடிச்ச அந்த குருநாதர் அப்படிங்கிறவரும் கூட என்னுடைய மானசீக குருநாதர். அதையும் சொல்கிறேன். அவருடைய எல்லா நூல்களுமே உண்டு. அவருடைய எல்லா நூல்களையுமே நான் படித்திருக்கிறேன். ஆனாலும் அவர் சொன்னதை நான் எடுத்து வச்சு நான் செக் பண்ணிட்டு தான் அதை நான் என்னோட டைரியில் எழுதுவேன். அப்போ இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது 100% அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ என்ன காரணம்னா விஷயம் வந்து குருநாதர் அப்படிங்கிறதுக்கு மேலே தீவிரமான நம்பிக்கை வந்துடணும். இதெல்லாம் தாண்டி இந்த ஜோதிட உலகத்துக்கு என்னால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கணும். பணம் அப்படிங்கிறது ஒரு நோக்கம் தான். எல்லாருக்குமே பணம் இல்லைன்னா முடியாது. ஆனால் இந்த ஜோதிட உலகத்துக்கு வந்திருக்கிறேன். என்கிட்ட இன்றைக்கி ஒருத்தர் நம்பி வராங்க, சார் எனக்கு குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொன்னால் 100% என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் அளவுக்கு அதிகமாக சில உபாசனைகள் பண்ணி அது ஒரு கட்டத்தில் வந்து என்னாச்சுன்னா அவ்வளோதான். இன்னொன்று சில விஷயங்கள் இப்போ ஜோதிடத்தை கொண்டு வராங்க. நீங்கள் ஜாதகத்தை பார்க்குறீங்க, பார்த்த உடனே வந்து என்னத்தை பார்க்கணும், எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் எதுவுமே தெரியாது. சில நேரம் வெற்றிடமாக தெரியும். இப்போது கடந்த ஆண்டு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு திருமணமாகி ஒரு ஆண்டு பூர்த்தி அடைந்த ஒரு தம்பதி வந்திருக்கிறாங்க. இந்த தம்பதி அப்படிங்கிறது வந்து ஆணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை வந்து துலாத்தில் இருக்குது. அப்போ கடந்த வருடம்னா கோச்சாரத்தில் கேது எங்கே இருந்திருப்பார்? அங்கே தானே இருந்திருக்கிறாங்க. அப்போ செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறதே வந்து இல்லறத்தில் வேறு டாப்பாக இருப்பாங்க. 2 பேரும் ஒரே நெருக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இல்லறத்தில் டாப்பாக இருப்பாங்க. வேறு என்ன சொல்லலாம்? நல்ல ஒரு ஆடம்பரமான வீடு வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். செவ்வாய் அப்படிங்கிறது வீடு, சுக்கிரன்ங்கிறது பங்களா இல்லைன்னா ஆடம்பரமான வீடுன்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறது ஒரு விதமான பலன். என்ன விதம்? நல்ல வீடு கிடைக்கும், நல்ல தாம்பத்தியம் நல்லாயிருக்கும் அதெல்லாம். ஆனால் அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரனும் அங்கே தான் இருக்கிறாங்க. கோச்சார சந்திரன் அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. கேது அங்கே கரெக்டாக அதே பாதத்தில் நிற்கி. அப்படின்னா என்ன இதாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, சம்திங் அதாவது ரிலேட்டட் டு செக்ஷுவல் இஷ்யூஸ் அதுதான் இருக்க முடியும், வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கிட்டேன். அப்போ நான் கேட்குறேன், அப்போது ஒன்றுமே சொல்லலை. அவங்க 2 பேரும் புருஷ முண்டாட்டியாக தான் வந்திருக்கிறாங்க. அப்போ சிம்பிளாக கேட்ட கேள்வி, உங்களுடைய தாம்பத்திய பிரச்சனை இருக்கா? கல்யாணம் ஆகி ஒரு சில மாதங்கள் நல்லா இருந்திருப்பேங்க, இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கா? ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு 3 மாதம் போட்டுமா, எல்லாம் சரியாகும், போயிட்டு வா, மருந்து மாத்திரையெல்லாம் எடுக்க வேண்டாம்னு சொல்லியாச்சு. அவங்க ஒன்றுமே சொல்லலை. நான் மருந்து மாத்திரை எடுத்தது எப்படி தெரியும்? எதுக்கு அப்படி எடுக்கிறாங்க? எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ப்ராப்ளத்தினால அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் நல்லா இருந்தது, இப்போ ஏன் எப்படி ஆச்சு? அப்போ என்ன அப்படின்னா கோச்சார கிரகங்கள் தன்னுடைய வேலையை காமிக்கி அதை நம்ம புரிஞ்சுக்கிடுறோமா? அப்போ எடுத்த உடனே அது கண்ணில் பட்டுது. அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணுங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு ஜாதகத்தில் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? பேசிக்காக வந்து என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். என்ன தசாபுத்தி நடக்கணும், இல்லைனா எது நடக்கு, எந்த தசையை கனெக்ட் பண்ணணும், அதெல்லாம் பார்க்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடியதில் ப்ராப்ளம் இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லக்னத்தில் மாந்தி இருக்குது, இல்லைன்னா லக்னாதிபதி குருவாகி குருவோட மாந்தி சேர்ந்துருக்கு, இந்த மாதிரியான பேசிக்காக இல்லை புதன் மாந்தி சேர்க்கை இருக்குது. இப்படி எதுனாலும் ஃபஸ்ட்டு வந்து லக்னமோ லக்ன புள்ளியோ இல்லை லக்னாதிபதியோ கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய பாவங்களை பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக நான் வந்து எதுக்கு இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தது அப்படின்னா மாந்தி அப்படிங்கிறது கிரகம் வந்து அதுக்கு அடுத்து தான் இங்கே வந்து நான் இந்த ஃபீல்டை எடுத்தது. ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பார்க்கும்போது எப்போல்லாம் வந்து யாருக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை மாந்திக்கு உண்டான பரிகாரம் பண்ணால் என் வாழ்க்கை நல்லாயிடுச்சு.
என்ன பரிகாரம்? சாதாரணமாக தெருவில் ஒரு இறந்த ஒரு உடல் போகுது அப்படின்னா செருப்பை கழட்டி போட்டு வணங்குவேன். செருப்பை கழட்டி போட்டு வணங்குவேன். 2வது விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினச்ச நேரம்னா காசிக்கு போவேன். அங்கே அகோரிகளே என் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத விட அகோரிகளோட லீடர் அப்படிங்கிறது காபாலிகர். அகோரிகள் வணங்குவது பைரவ உபாசனை. பைரவரை வணங்குறவங்க அகோரிகள். காபாலிகர் அப்படிங்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஹெட்டு. அவர் வந்து காளி உபாசனை பண்ணக்கூடியவங்க. அவங்களே சொன்னாங்க, நீ என் கூட இரு. இப்போது சமீபத்தில் நான் ஒரு 3-4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ போயிருக்கும்போது, நீ என் கூட இரு, உனக்கு என்ன தேவையோ நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. ஐயா, எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் பார்த்துட்டு நீ வருவே, என்கிட்ட வருவே அப்படின்னு. அப்போது சரி, நான் உனக்கு ஒரு மை தரேன் அப்படியே சொன்னாங்க. உனக்கு ஒரு மை தரேன், நீ என்ன நினச்சாலும் அது நடக்கும். மையை நெத்தியில் வச்சுக்க, நீ விரும்பக்கூடிய பெண்ணு உனக்கு கிடைப்பா, இல்லை நீ கேட்கக்கூடிய பணம் உனக்கு கிடைக்கும், வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் இருக்கிறாங்க அகோரிகள். ராத்திரியில் மணிக்கர்ணிகா மயானத்தில் நடக்கிறது விஷயம். நானும் என் கூட ஒரு 75 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆளும் வந்திருக்கிறாங்க காசி. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா வேண்டாமியா அப்படின்ட்டேன். ஒருவேளை இப்போ இருந்தால் கேட்டிருக்கணும் என்னமோ தெரியாது. பட் அந்த டைமில் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு என்னை நிர்வாணமாக மாற்றி அந்த நடு சுடுகாட்டில் எரிந்த சாம்பலை அள்ளி பூசி, சிவன் உங்கூடே தான் இருக்கிறான், போ, நீ சொன்னதெல்லாம் நடக்கும்னாங்க. இப்போவும் நான் போனால் என்கிட்ட ரொம்ப பிரியமாக பேசுவாங்க எல்லாருமே. அதாவது எனக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுங்க. எனக்கு இந்தியாவில் நீங்கள் என்ன லாங்குவேஜ் எடுத்தாலும் நான் பேசுவேன். என்ன லாங்குவேஜ் எடுத்தாலும் எழுதவும் தெரியும். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், எதில் வேணாலும் பாருங்கள். ஏன்னா நான் போகாத இடமே கிடையாது. கிட்டத்தட்ட இந்த 15 வருஷத்தில் எல்லாமே சைட் இன்சார்ஜாக இருந்திருக்கிறேன். அப்படிங்கிறதுனால எல்லா சைட்டுக்கும் போய் மிஷின் வேலை பார்ப்பேன். எரெக்ஷன் டைமில் விடிய வேலை பார்த்துருக்குறேன். எல்லாமே அடிமட்டத்திலேருந்து மெக்கானிக்லேருந்து போனதுனால ஊராக போய் நாடாக போய், அதாவது இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களுக்குமே போயிருக்கிறேன். ரைட்டா? சரி, நம்ம டாபிக் ரொம்ப விலகி போக வேண்டாம். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் படிக்கிற புக்கில் ஏதாவது ஒரு ரூல் அப்ளை பண்ணி சொன்னீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. இல்லை எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெரியாமல் போனீங்கன்னா நீங்கள் தவிச்சிடும். எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும். அப்போ முதல்ல வந்து எல்லாத்தையுமே என்னுடைய தலையிலிருந்து நான் குருநாதனுடைய பாதத்தில் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு சக்ஸஸ் தான். அது நல்லதோ கெட்டதோ, ரைட்டு, உனக்கே போகட்டும் அப்படின்னா அவனுக்கு நல்லது. இப்போ இப்போ சமீபத்தில் ஒரு பெண்ணு வந்திருந்தாங்க, நித்யா, திருப்பத்தூர்லேருந்து. 5-8 சூன்யம், ஒன்றுமே கிடையாது, குழந்தையிலன்னு வந்திருக்கிறாங்க. அப்போ சொன்னது, சிம்பிளாக சொன்னது, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, போயிட்டு வந்து கணவன் மனைவியாக போயிட்டு அங்கே வந்து மீனுக்கு பொறி வாங்கி போட்டு வந்துருங்க, கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குள்ளே கரு உருவாயிரும், அடுத்த பீரியட் உனக்கு ஸ்டாப் ஆயிருமா, குழந்தை உருவாகும்னு சொல்லி. அதே மாதிரி தான் ஆயிருக்கு. அந்த பொண்ணுமே இப்போ இதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க, நான் சொல்கிறேன். அப்போ என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை அதாவது என்னென்னா, இப்போது அந்த இதெல்லாம் கிடையாது. நான் நிறைய தடவை காசிக்கு போயிருக்கிறேன். எனக்கு இங்கே போகக்கூடாதெல்லாம் கிடையாது. நினச்சா காசிக்கு போவேன், நினச்சா இருப்பேன். அந்த மாதிரி ஏகப்பட்ட தடவை நான் போயிருக்கிறேன். அப்படிங்கிறனால அது எனக்கு பெருசாக தெரியல. இப்போ தான் சமீபமாக தான் ஒரு 2 வருஷமாக போகலை. இன்னும் போகிறதுக்கு வாய்ப்பு எப்போ கிடைக்குன்னு தெரியலை. பட் என்னென்னா, ஒரு உபாசனை தெய்வம் முதல்ல கையில் இருக்கணும். ஏதாவது ஒரு உபாசனை, கடுமையான உபாசனை தெய்வம். எனக்கு எல்லா தமிழில் எந்த மந்திரமே தெரியாது. எனக்கு சமஸ்கிருத மந்திரங்கள் நல்லா தெரியும். ஒரு ருத்ரம் ஹோமம் பண்ணுறோமா, கணபதி ஹோமம் பண்ணுறோமா, அது வரைக்கும் என்னோட வீட்டில் நானே பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியும். அப்போ இது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் எனக்கு ராகு தான் மேக்ஸிமம் கனெக்ட் ஆகும். அதாவது நீங்கள் ஹோமம் அப்படின்னா தமிழ் மந்திரம் எதுவுமே தெரியாதுங்க, சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் சமஸ்கிருத மந்திரங்கள் தெரியும். அப்போ என்னென்னா, நமக்கு வெளிநாடு பயணம் மட்டும்தான் இல்லை தவிர இந்தியாவுக்குள்ளே எல்லாமே நான் ஊராக தெரிஞ்சுட்டு, இப்போவும் நான் அப்படி தான். அங்கே இன்றைக்கி இங்கேருந்து ஒரு வாரம் கழித்து சென்னையோ பெங்களூரோ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் இருப்பேன். அப்போது முதல்ல வந்து நம்பிக்கைங்கிறது வந்துடும். யார்ட்டுமே நான் பலன் சொல்லும்போது யார்ட்டுமே பயப்படவே மாட்டேன். பலன் சொல்கிறது தப்பாகவே இருக்கட்டும், அது ரைட்டு பார்த்துக்கலாம். ஆனால் வந்த உடனே நீ வந்து இதுக்காண்டி தான் வந்திருக்கிற, இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா உனக்கு இன்னும் பிரச்சனையா, இதுக்கு தான் அப்படி நான் உரிமையாக பேசுவேன். நல்லா, அண்ணா எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு இதில் சின்ன பொண்ணாக தான் இருக்கும், மேபி என் மகா வயசாக தான் இருக்கும். அப்படின்னு சொல்கிறேன், நீ சாப்பிட்டுட்டு நல்லா உறங்கிடுற, 10 மணி ஆனால் நல்லா சோத்து மூட்டை மாதிரி சாப்பிட்டுட்டு உறங்கிடுற, உனக்கு எப்படி நீ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிப்பியா? நல்லா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிப்பியான்னு எத்தனை பேர் போட்டி போட்டா? 1 லட்சம் பேர் போட்டி போட்டால் 1000 பேர் கூட கிடைக்க மாட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஒரு 2000 பேருக்காண்டி 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க பரீட்சை. அப்போ என்ன ரேஷியோ இருக்குது?
அப்போ என்ன அப்படின்னா, யாருமே வந்து இப்படி நம்ம நம்ம முதல்ல இந்த சீட்டில் உட்கார்றோமா, நான் தான் தந்தை, நீ என் பிள்ளை, எனக்கு வயசுக்கு மூத்தவன் இருந்தால் நீ என் தாய், அவ்வளோதான். அந்த எண்ணம் வந்துருச்சுனாலே நமக்கு இந்த எந்த விதமான இதுவுமே தோணாது. முதல்ல ஜோதிடத்தில் அது ஒன்று. ஏன் அப்படின்னா, தனிப்பட்ட விஷயங்கள் அல்லது பர்சனலாக உள்ள ரொம்ப விஷயங்கள் யார்கிட்டமே சொல்லக்கூடிய, தயங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட வரும் இல்லையா? அதனால் நிறைய விஷயங்களை பார்த்து நமக்கே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால காலையில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பழத்தை வந்து வாங்கி வச்சுருங்க, சாயந்தரம் போகும்போது அதை மாட்டுக்கு கொடுத்துருங்க, உங்களுக்கு அதே பெரிய பாவங்களை நீக்கக்கூடியதாகும். சரி, இப்போது மெயினாக வந்து நம்ம என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயங்களை பார்த்துடலாம். ஒன்று வந்து திருமணம் அப்படிங்கிறது ஒன்று, ரெண்டாவது வந்து குழந்தை பேர் அப்படிங்கிறதுல முக்கியமான சில விஷயங்களை பார்க்கலாம். திருமணம், இந்த திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதெல்லாம் இயங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 7 இது எப்படி இயங்கும், இல்லைனா எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். சில ஜாதகங்களில் அது டைரெக்டாக இருக்கும், சில ஜாதகங்களில் மறைமுகமாக இருக்கும். எப்படி டைரெக்டாக இருக்கும் அப்படின்னா, மேஷ லக்னம்னு எடுத்துக்கோங்க. இந்த மேஷ லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது யார், 2ஆம் அதிபதிங்கிறது யார்? சரி, லக்னத்திலே சுக்கிரன் இருக்கிறாங்க, லக்னத்திலே சுக்கிரன் இருக்கிறாங்க, 2, 7க்கு உரிய சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருக்கிறாங்க. அப்போது 1, 2, 7 கனெக்ட் ஆயிடுச்சா? 1ஆம் அதிபதி 2, 7க்கு உரிய அதிபதி ஆகி அவர் லக்னத்தில் இருக்கிறாங்க. அப்போ சுக்கிர தசை, சுக்கிர புத்தி, சுக்கிர அந்தரம், இந்த 3ல் ஏதாவது ஒன்று வந்துன்னா கல்யாணம் நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். சரி, ரெண்டாவது விஷயம் வந்து அதே இதில் குரு அப்படிங்கிற கிரகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறாங்க, சிம்மத்தில் இருக்கிறாங்க. குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம்னு வச்சுக்காங்க. சிம்மத்தில் இருக்கக்கூடிய என்ன நட்சத்திரம் இருக்குது சுக்கிரனுடையது? பூரம். இந்த பூரத்தில் இருக்கிறாங்க. அப்போது பூரம் அப்படிங்கிறது கனெக்ட் ஆயிடுச்சு. பூரத்தினுடைய அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறாங்களா? 1, 2க்குரிய அதிபதி. அப்போ குரு வந்து லக்னத்தை வேற பார்க்குறாங்க 9ஆம் பார்வையால். குரு நிற்கக்கூடியது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் ஏற்கனவே 2, 7க்கு அதிபதியாகி லக்னத்தில் இருக்காங்க. அப்போ குருவனுடைய புத்தி, குருவனுடைய அந்தரம், குருவனுடைய தசை வந்தாலும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா? சனி வந்து தனுசில் இருக்கிறாங்க. சுக்கிரனுடைய இன்னொரு நட்சத்திரம் என்னது? பூராடத்தில் இருக்கிறாங்க. அப்போ சனியினுடைய தசை, சனியினுடைய புத்தி, சனியினுடைய அந்தரம் வந்தால், அதாவது சனியினுடைய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்தரம் நடந்தால் கல்யாணம் நடக்குமா நடக்காதா? அப்போ நீங்கள் சொல்லக்கூடியது 1, 2, 7 கனெக்டிவிட்டி இல்லாமல் கல்யாணம் இல்லைங்கிறது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பட் இதில் வந்து நான் மேலோட்டமாக சொன்னேன், இது வந்து கனெக்ட் ஆகிறது எப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். 1, 2, 7 கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சரி, எல்லாமே கெட்டு போயிரு. லக்னத்தில் எந்த கிரகமே இல்லை அப்படின்னா லக்னாதிபதியினுடைய சாரம் வாங்கிய கிரகத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எல்லாமே கெட்டு போனவங்களுக்கும் கூட சில டைம் கல்யாணம் நடக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவினுடைய தூர தீட்சண்ய பார்வைங்கிறது ஒன்று இருக்கும். குரு அங்கே தான் வேலை பார்ப்பார். கோச்சாரத்தில் கண்டிப்பாக வேலை பார்ப்பார். நீங்கள் நடக்கிறது எந்த விதமான அமைப்புமே இல்லாமல், கொடுப்பனே இல்லவே இல்லை அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகள் கூட குருவினுடைய தூரதீட்சண்ய பார்வையில் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது வந்து திருமண யோகம் வந்துருச்சா அப்படிங்கிறது. திருமண யோகம் பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ம நட்சத்திராதிபதி, ஆணுனுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி பெண்ணினுடைய ஜாதகத்தில் நீசம் வாங்கியிருக்கக்கூடாது, இல்லைனா பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி ஆணுனுடைய ஜாதகத்தில் நீசம் வாங்கியிருக்கக்கூடாது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விதி. இதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் வந்து இப்போ இது ஒரு ஜென்ம நட்சத்திராதிபதி கிரகம் வந்து கோச்சாரத்தில் அஸ்தங்கம் ஆயிருக்காத நிலைமையில பார்த்துக்கணும். அப்போ ஒரு அஸ்தங்கம் பெற்ற ஒரு கிரகத்தினுடைய தசையிலோ புத்தியிலையோ வந்து அந்த 3மே நடக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ தசை வந்து இப்போ செவ்வாய் அஸ்தங்கம் ஆயிருக்கு, செவ்வாய் வேற ஒரு ஆள்கிட்ட பலத்தை எல்லாமே தார பார்த்துருச்சு. ஆனால் செவ்வாயினுடைய தசையிலே கல்யாணம் 7 வருஷம் பொறுக்கலாம் வேண்டாம், அட்லீஸ்ட் வந்து 3மே அதில் புத்தி அந்தரம்லாம் கனெக்ட் ஆகாமல் இருந்தால் சரிதான், பார்த்துக்கலாம். சரியா? அப்போ திருமண யோகம் அப்படிங்கிறதுல முக்கியமான விதிகள். திருமண யோகம் வந்துருச்சா அப்படின்னா 1, 2, 7 அல்லது குருவனுடைய தூரதீட்சண்ய பார்வை அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ குழந்தை பேரு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த குழந்தை பேரு அப்படிங்கிற விஷயத்தில் 5ஆம் பாவகம்ங்கிறது குழந்தை பேரு, கரெக்டு தானே? இந்த 5ஆம் பாவகம், இன்னொன்று வந்து பாவக கிரகம் அப்படிங்கிறது, காரக கிரகம் அப்படிங்கிறது குரு. இந்த குருவோட மாந்தி சேர்ந்திருக்கும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெரிய அளவில் பிரச்சனைகளுக்கு உரியது. குரு மாந்தி சேர்க்கையே வந்து நிறைய அபார்ஷனை கிரியேட் பண்ணக்கூடியது. இந்த குரு மாந்தி சேர்க்கைக்கு உண்டான முக்கியமான ஒரு பரிகாரம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடலை மாடன் வழிபாடு. சுடலை மாடன் அப்படிங்கிறது சுடலையை காக்கக்கூடிய ஈசனுடைய இன்னொரு அம்சம். அவர் பிறந்த நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் நடக்கக்கூடிய அன்னைக்கு சுடலை மாடன் அப்படிங்கிறது கிராம சைடில் இருக்கும், பெரும்பாலும் நகரத்தில் இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. அப்போ கிராம சைடுகளில் இருக்கக்கூடிய சுடலை மாடனுக்கு உத்திர நட்சத்திரம் நடக்கக்கூடிய அன்னைக்கு ரோசாப்பூ மாலை போட்டு பால், பசும்பால் ஒரு 5 லிட்டரு, சுத்தமான பசும்பாலாக இருக்கணும், ஜெர்சி மாட்டு பாலாக இருக்கக்கூடாது. சுத்தமான பசும்பால், கொஞ்சம் வில்வ இலை எல்லாமே வச்சு அபிஷேகம் ஒரு இதுகள் பண்ணிட்டு வந்துட்டேங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பேர் உருவாகும். ஏன் அப்படின்னா குருமாந்தி சேர்க்கையே வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயத்தில் இருக்கக்கூடிய அந்த 40 நாள் 50 நாள் உள்ள கருவை கூட திங்கக்கூடிய ஒரு பிரேதம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி ஸ்திரீகளுக்கு பழங்கள் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா பசுமாட்டுக்கு வாழைப்பழம், அச்சு வெல்லம் இதெல்லாம் கொடுக்கலாம். 3வது வந்து இந்த சுடலை மாடன் வழிபாடு பெர்ஃபெக்டாக வேலை பார்க்கும். சூன்யமாக இருந்தது 5-8 சூன்யமாக வேறு ஒன்றுமே பார்க்க வேண்டாம். 5-8 சூன்யமாக இருந்தால் இது நம்ம நீங்கள் வந்து சுடலை மாடன் வழிபாடு பண்ண சொல்லலாம். சரி, இது ஆணுக்கு வந்து சுக்கிரன் ஃபுல்லாகவே அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி அந்த பேசின ஐயா சொன்னாங்கல்ல, அதாவது 48 டிகிரி வரைக்கும் நானுமே பார்த்துருக்குறேன். 48ங்கிறது மேக்ஸிமம். 45 to 48 என்ன பிரச்சனை வருதுன்னா, கல்யாணம் நடக்காமல் ஒன்று இருக்குது, கல்யாணம் நடந்தவங்க வந்து பிரிந்து இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. அதாவது புருஷன் ஒரு இடத்துல, பொண்டாட்டி வந்து வெளிநாடுகளில், இல்லை பொண்டாட்டி வெளிநாட்டில், இந்த மாதிரி தாம்பத்தியம் வைக்க முடியாத நிலைமை. 47 to 48 எல்லாமே வந்து சேம் ஜெண்டர் அட்ராக்ஷன் அந்த மாதிரியான வந்துடுது. 47 48ங்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது அந்த ஒரு பாகை அப்படிங்கிறதுக்குள்ள யாரெல்லாம் சேம் செக்ஸ் அட்ராக்ஷனில் இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஜாதகங்கள் அதில் வந்துடுது. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இதை மட்டும் நான் சொல்ல வரல. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அது ஒரு ஆண் தன்மை இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கலாம், இல்லை பெண் தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஆணாக இருக்கலாம். அப்போ அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 அல்லது 8ஆம் இடம், 7ஆம் இடத்துல புதன் சனி கேது, 8ஆம் இடத்துல புதன் சனி கேது இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் வேறு சில பிரச்சனைகள் வருது. என்ன பிரச்சனைகள் வருது? இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்துக்கோங்க. செவ்வாய் ராகு அப்படிங்கிற அந்த 2 கிரகம், செவ்வாய்ங்கிறது உஷ்ணம், ராகுங்கிறது விஷம். இந்த உஷ்ணம் ராகு இப்படி இந்த கிரகம் வந்து 7ல் இருந்தாலும் சரி 8ல் இருந்தாலும், அதாவது 7ல் செவ்வாய் 8ல் ராகு, இல்லை 7ல் ராகு 8ல் செவ்வாய், இல்லை 7ல் செவ்வாய் ராகு 8ல் செவ்வாய் ராகு, இப்படி இந்த செவ்வாய் ராகு 7ஆம் இடம் 8ஆம் இடம், 7க்கும் 8க்கும் என்ன வித்தியாசம், என்ன தொடர்பு இருக்குது சொல்லுங்கள்? ஒரு பெண் ஜாதகம் தாம்பத்தியம் 7 அப்படிங்கிறது வந்து சுரோனிதம் சுரக்கக்கூடிய இடம். ஒரு பெண்ணுக்கு சுரோனிதம் சுரக்கக்கூடிய இடம், அணு வந்து உற்பத்தி ஆகக்கூடிய இடம், அது 7. அது வெளியேறக்கூடிய இடம் அப்படிங்கிறது யோனி, அந்த யோனி வந்து 8. இந்த 2ல் எது செவ்வாய் ராகு இருந்தாலும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால், விஷகன்னிகா தோஷம் போன்ற ஒரு அமைப்பில் கணவனுக்கு முத்தம் கொடுத்தா கூட அந்த முத்தம் கூட இவனை உயிரை கொல்லக்கூடிய அளவுக்கு வீரியம் மிக்கதாக இருக்கும். அப்போ எப்படின்னா விஷத்தால் தான் முடிக்க முடியும். அப்போ அதே மாதிரி செவ்வாய் அல்லது ராகு 7 அல்லது 8ல் இருக்கக்கூடிய ஒரு கணவனால் மட்டுமே அதை சாந்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது. இல்லை அப்படின்னா அதனால தான் முன்னாடி என்ன சொன்னாங்க, வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் மஞ்சள் தேய்ச்சி குளிக்க சொன்னாங்க. அந்த மஞ்சள் அப்படிங்கிறது வெப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. 8ல் சூரியன் இருந்துன்னா என்ன நடக்கும்? 8ல் சூரியன் அப்படிங்கிறது, சூரியன்கிறது வெப்ப கிரகம். அப்போது தாம்பத்தியத்துக்கு தேவையான அந்த லூப் அப்படிங்கிறது வந்து பெண்ணுக்கு இல்லாமல் இருக்கும். அப்போ அதனால் கூட பிரிவினைகள் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் வந்து இன்றைக்கி இதை வெளியில் பேசினா இது என்னையா அப்படி வல்கராக பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. யார் தான் பேச, எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்கு இருந்தால் நம்ம சொல்லுவோம்ல. அப்போ நீங்கள் எல்லாருமே என் பிள்ளைங்க மாதிரி தான் நான் நினைக்கிறோம். கரெக்டு தானே? இதில் தப்பு என்ன இருக்குது? 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தது, 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வறட்சி அப்படிங்கிறது பெண் உறுப்புக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதுல சொல்கிறதுல என்ன இருக்குது? நம்ம பிள்ளைங்க தானே எல்லாருமே இருக்குது. அப்போ இருக்குது அப்படின்னா என்ன சொன்னாங்க முன்னாடியே அவங்க இந்த முகூர்த்த பட்டால் எழுதும் போதே முதலிரவுக்கு ஒரு முகூர்த்தம் குறிக்கிறாங்க அப்படின்னாலே அங்கே வந்து எண்ணெயை கொடுத்து எழுத சொல்லணும். ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய் இதை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை நமக்கு எழுதுறதுக்கு இன்றைக்கி அந்த விளக்கெண்ணெய் போட்டு இன்றைக்கி என்ன இந்த நம்ம நாத்தடிக்கின்றாங்க. மஞ்சள் தேய்ச்சி குளித்தா பெண்களை இழிவாக பேசுகிறாங்க. என்னென்னா மஞ்சளாக சொல்லிட்டு எல்லாமே மேக்கப், எல்லாமே வந்து லாக்மே ப்ராடக்ட், அந்த மாதிரி எதுக்கு போகிறீங்க நான் சொல்கிறேன். அப்போ என்னென்னா என்னைக்கு வந்து நம்மளுடைய இயற்கையை மீறி நம்ம போக ஆரம்பித்தோமோ அன்னைக்கே எல்லாமே இருக்குது. அப்போ சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் இது சரி பண்ணக்கூடிய. 7ல் சூரியன் இருந்ததுன்னா என்ன செய்ய முடியும்? அதுக்காக வேண்டி அதே மாதிரி கணவனை பார்க்க முடியாமல் கூட இருக்கலாம். வயசு 35 ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகலை. அப்போ என்ன பண்ண முடியும்? இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சிம்பிளாக உள்ள பரிகாரம் தான். பட் வேலை பார்க்குமா பார்க்காதா? சரி, ரைட்டு.
இது தவிர என்ன அப்படின்னா, நட்சத்திர கண்டாந்தம் ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. ஆயில்யம் கேட்ட ரேவதி நட்சத்திர கண்டாந்தத்துக்கு என்ன பரிகாரம்? நட்சத்திர கண்டாந்தம் யாராருக்கு இருக்கோ எல்லாருக்கும் பிரச்சனையில் இருக்குது. அதாவது மீனத்தில் கடைசி பாதம், அப்புறம் கடகத்தில் கடைசி பாதம், அப்புறம் மூணாவது வந்து விருச்சிகத்தில் கடைசி பாதம். இது மூணுமே புதனுடைய நட்சத்திரங்களாக வரும். இந்த பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குது, சந்திரன் இருந்தால் மேஜராக ப்ராப்ளம். சந்திரன் அப்படிங்கிறது இல்லை லக்னாதிபதினா, இல்லை லக்னமே அதில் இருந்தால், இல்லை இப்போ சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை ஆனதுக்கப்புறம் அந்த கண்டாந்தத்தில் வந்துடும். அப்போ அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் வந்து பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் சரி, இல்லை பரிவர்த்தனைக்கு அப்புறம் வந்தாலும் சரி, கண்டாந்தம்ங்கிறது சம்மந்தப்பட்டது அப்படின்னா பசுவும் கண்ணுமா காராம்பசு ஒரு அதோட குட்டி இதை வந்து தானமாக கொடுத்தீங்கன்னா, ஒரு கோயிலில் வந்து தானமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டாந்த தோஷம், நட்சத்திர கண்டாந்தம் அப்படிங்கிறது. இன்னும் இதுக்கு அடுத்து இன்னும் 2 கண்டாந்தம் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? ஒன்று வந்து லக்ன கண்டாந்தம் இருக்குது, திதி கண்டாந்தம் இருக்குது. திதி கண்டாந்தத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, லக்ன கண்டாந்தத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. என்ன பரிகாரம் தெரியுமா இருக்காது? அதாவது நட்சத்திர கண்டாந்தத்துக்கு நான் சொல்லிட்டேன். லக்ன கண்டாந்தத்துக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண தானம்ங்கிறது இருக்குது. கொஞ்சம் ஒரு சின்ன அளவுக்கு பொட்டு தங்கமாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கெல்லாம் தங்கமே ஒரு கிராமே 7000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, நான் எப்படி வாங்கன்னு சொல்ல வேண்டாம். வெறும் 500 ரூபாய்க்கு நீங்கள் தங்கம் வாங்கலாம்ல, இந்த சின்ன பொட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அது கூட வாங்கி யாருக்காவது ஒரு தானமாக கொடுங்க. கண்டிப்பாக லக்ன கண்டாந்தம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது. இப்போ அதுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். சரி, இன்னும் 3வது வந்து என்னென்னா திதி கண்டாந்தம் அப்படிங்கிறது. இந்த திதி கண்டாந்தம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருது தானம்ங்கிறது கொடுக்கலாம். எருது கண்ணு வந்து வாங்கி கொடுக்கலாம். இது மூணுமே வந்து என்னென்னா கண்டாந்த தோஷங்களுக்கு உண்டான பரிகாரங்கள். ரைட்டா? சரி, இப்போ ஒரு வம்சத்தில் ஆண் வாரிசாக பிறந்துகிட்டே இருக்கிறாங்க, இல்லைன்னா பெண் வாரிசாக பிறந்துட்டு இருக்காங்க. வேறு வாரிசுகளே இல்லை, தொடர்ச்சியாக வந்து எனக்கு பெண் வாரிசாகவே பிறந்துட்டு இருக்கு. ஒரு 4 தலைமுறையாக ஆண் வாரிசு இந்த குடும்பத்துக்கு இல்லை அப்படின்னா ஒரு வரன் பார்க்குறீங்க. அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு வரன் பார்க்குறீங்கன்னா எப்படி பார்ப்பீங்க? இப்போ புரியுதா? இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் ஒரு 4 தலைமுறையாக ஆண் வாரிசே கிடையாதுங்க, எல்லாமே பெண் வாரிசாக தான் இருக்குது. ஒரு ஆண் வாரிசு வேணும்னு நினைக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் உள்ள பெண்ணுக்கு வரன் பார்க்குறாங்க. என்ன மாதிரி வரன் பார்ப்பீங்க? பெண் வாரிசு மட்டும் இல்லாமல் ஆண் வேணும்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு வரன் பார்க்குறீங்க, எப்படி பார்ப்பீங்க? ம் 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 சரிதான், அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆண் ராசிகள்லேயும் முதல் 15 பாகைங்கிறது ஆண் ஹோரைன்னு அர்த்தம். அப்போ ஆண் ஹோரையில் அதிகமாக ஆண் கிரகங்கள் இருக்கிற மாதிரியான இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அது வந்து இப்போ நேற்று ஒரு ஜாதகம் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆண் கிரகங்களுமே பெண் ராசியில் பெண் ஹோரையில் இருக்குது. கல்யாணம் ஆகலை, இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை. அப்போ என்னென்னா சில வீக்னஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த உடனே ஆணுக்கு ஒரு இது பார்க்குறீங்க 3-7-12, இந்த 3-7-12 அலிகிரக சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் சரி, இப்போ ஒரு கிரகம் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். இப்போ ஒரு இது நீசம் வாங்கியிருக்கு. ஒரு கிரகம் வந்து இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு 3ஆம் அதிபதி நீசம் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க. 3ஆம் அதிபதி வந்து நீசம் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. மேக்ஸிமம் வந்து சில பரிகாரங்கள் சொல்லலாம். பட் அதே 3ஆம் அதிபதி உச்சம் பெற்ற ஒரு பெண்ணை சேர்த்தால் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இழந்த வலிமையை கொஞ்சம் பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பையன் வீட்டிலனா ஒத்துக்கிடுவாங்க, பெண் வீட்டில் எப்படி ஒத்துக்கிடுவாங்க? அப்போ அந்த மாதிரியான சில அமைப்புகள் இருக்குது. அதாவது இந்திரிய பரிமாற்றத்தின் மூலமாக இழந்த வலிமையை மீண்டும் பெறலாம்ங்கிறது ஒரு மறைமுகமான விதி. நம்மகிட்ட என்ன வீக்காக இருக்கோ, இப்போ எனக்கு ஜாதகத்தில் ஒருவேளை சுக்கிரன் நீசமாக இருந்தது அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய காரகத்துவங்களை எனக்கு பாதிப்பாக இருக்கும்போது என்னுடைய மனைவியினுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்தால் மனைவியிடமிருந்து இழந்த காரகத்துவத்தை நான் மீண்டும் பெறுவேங்கிறதும் விதி. அப்போ அந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்கலாம். ஆனால் 2 பேருக்கும் ஒத்து போகுதா அப்படிங்கிறது. இப்போது எனக்கு நீசம் அப்படின்னா உச்சம் பெறுறதை நான் வாங்கிடுவேன். எனக்கு உச்சமாக இருந்து அதே இதில் நீசமாக இருக்கிறத நான் செலக்ட் பண்ணுவேன்னா தெரியாது. அப்போ இதெல்லாம் வந்து சில ஜோதிட விதிகள். மிக்க நன்றி. இப்போ இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய வையாபுரி அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு இங்கு வந்தவர்களுக்கு எல்லாரும் என்னுடைய பேச்சை கேட்டு எனக்கு ஆதரவு அளித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.